ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். நூற்றுக்கணக்கான பெண்களை பாலியல் துன்புறுத்தல் செய்ததாக வெளியான வீடியோக்கள் விவகாரத்தில் தானும் தனது மகன் பிரஜ்வால் ரேவண்ணாவும் விசாரணைக்கு தயாராக இருப்பதாக மதச்சார்பற்ற ஜனதா தள எம்எல்ஏவும் முன்னாள் அமைச்சருமான HD ரேவண்ணா தெரிவித்திருக்கிறார். இந்நிலையில் இந்த விவகாரத்தில் கட்சி ரீதியாக நடவடிக்கை எடுக்க மதச்சார்பற்ற ஜனதா தளம் நாளை முக்கிய ஆலோசனை நடத்த உள்ளது. அது குறித்து பார்க்கலாம். கர்நாடகத்தில் உள்ள 28 மக்களவை தொகுதிகளுக்கான தேர்தல் நடந்து முடிந்துள்ள நிலையில் எஞ்சிய 14 தொகுதிகளுக்கு தேர்தல் நடக்க உள்ளது. இந்நிலையில் தேர்தல் நடந்து முடிந்த ஹசன் தொகுதியில் பாரதிய ஜனதா கூட்டணியில் உள்ள மதச்சார்பற்ற ஜனதா தளத்தின் வேட்பாளரும் முன்னாள் பிரதமர் தேவகவுடாவின் பேரனுமான பிரஜ்வால் ரேவண்ணா மீது பாலியல் புகார் எழுந்துள்ளது. நூற்றுக்கணக்கான பெண்களை பாலியல் துன்புறுத்தல் செய்து வீடியோ எடுத்து வைத்துக் கொண்டதாக பிரஜ்வால் ரேவண்ணா மீது புகார் எழுந்துள்ளது. இந்த வீடியோக்கள் வெளியாகி கர்நாடக அரசியலில் புயலை கிளப்பிக் கொண்டிருக்கிறது. யார் இந்த பிரஜ்வால் ரேவண்ணா என்று பார்க்கலாம். முன்னாள் பிரதமரும் கர்நாடகத்தின் முன்னாள் முதலமைச்சருமாக இருந்தவருமான தேவகவுடாவுக்கு 2 மகள்கள் 4 மகன்கள் உள்ளனர். இவர்களில் HD ரேவண்ணா, HD குமாரசாமி ஆகியோரும் அவர்களின் மனைவியரும் அரசியலில் இருக்கிறார்கள். குமாரசாமி கர்நாடக முன்னாள் முதலமைச்சராக இருந்தவர். இவரது மகன் நிக்கிலும் அரசியலில் உள்ள நிலையில் HD ரேவண்ணாவின் 2 மகன்களான சூரஜ் ரேவண்ணா, பிரஜ்வால் ரேவண்ணா இருவரும் அரசியலில் உள்ளனர். இதில் ரேவண்ணா அமைச்சராக இருந்தவர், சட்டமன்ற உறுப்பினராக இருப்பவர். இவரது இளைய மகன் பிரஜ்வால் ரேவண்ணா ஹசன் தொகுதியின் தற்போதைய எம்பியாக இருப்பதோடு அதே தொகுதியில்தான் மீண்டும் போட்டியிடுகிறார். இந்நிலையில்தான் பாலியல் துன்புறுத்தல் வீடியோக்கள் வெளியாகியுள்ளன. இவரது தந்தை ரேவண்ணா மீதும் புகார் எழுந்துள்ள நிலையில் தானும் தனது மகனும் விசாரணைக்கு தயாராக இருப்பதாகவும் தங்கள் மீதான குற்றச்சாட்டு நிரூபணமானால் சட்டத்திற்குட்பட்டு எந்த நடவடிக்கைக்கும் தயாராக இருப்பதாகவும் ரேவண்ணா கூறியுள்ளார். பிரஜ்வால் ரேவண்ணா மீதான புகார் குறித்து விசாரிக்க கர்நாடக அரசு சிறப்பு விசாரணை குழுவை அமைத்துள்ளது. இந்த குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டால் ரேவண்ணா மற்றும் பிரஜ்வால் ரேவண்ணா ஆகியோர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று HD குமாரசாமி தெரிவித்துள்ளார். பிரஜ்வால் ரேவண்ணாவை ஆதரிக்கும் பேச்சுக்கே இடமில்லை என்று கூறிய குமாரசாமி, இது தனிப்பட்ட நபரின் விவகாரம், இதில் குடும்பத்தை இழுப்பது ஏன் என காங்கிரசுக்கு கேள்வி எழுப்பியுள்ளார். ஏன் தேவகவுடா, குமாரசாமி பெயர்கள் இந்த விவகாரத்தில் இழுக்கப்படுகின்றன என்று வினவிய குமாரசாமி, தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் தண்டிக்கப்படுவார்கள் என்றார். ரேவண்ணா மற்றும் அவரது மகன் பிரஜ்வால் ரேவண்ணாவை கட்சியை விட்டு இடைநீக்கம் செய்யவும் திட்டமிட்டுள்ளதாக குமாரசாமி தெரிவித்துள்ளார். பாஜக மாநில தலைவர் BY விஜயேந்திராவுக்கு பிரஜ்வால் ரேவண்ணா விவகாரம் முன்கூட்டியே தெரியும் என்றும் மக்களவை தேர்தல் கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை நடத்திய போதே அவருக்கு இந்த வீடியோ விவகாரங்கள் தெரிய வந்திருப்பதாகவும் சர்ச்சை எழுந்துள்ளது. ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.